அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய வீடியோவில் நாம் பார்க்குள்ளது டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையம் ஏற்கனவே நடத்தி முடித்துள்ள பல்வேறு தேர்வுகளிலிருந்து யூனிட் 6 ரிலேட்டடான கொஸ்டின்ஸை நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இந்த வீடியோவை பொறுத்தவரை பார்ட் 5ல் யூனிட் 6 ரிலேட்டடான கொஸ்டின்ஸை பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம யூனிட் 6 ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா பார்த்து வருகிறோம். அந்த வீடியோக்குள்ளே பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் யூனிட் 6 வீடியோஸ்க்கான பிளேலிஸ்ட் தரப்பட்டுள்ளது, தேவையானவங்க பார்த்துக்காங்க. முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். திருச்சிராப்பள்ளி பிரகடனம் வெளியிட்டவர். திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை வெளியிட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா மருது சகோதரர்கள். ஓடா நிலையில் ஆங்கிலருக்கு எதிராக கொரில்லா போர் முறையை கையாண்டவர் யாருன்னா, ஓடா நிலையில் ஆங்கிலருக்கு எதிராக கொரில்லா போர் முறையை கையாண்டவர் தீரன் சின்னமலை. கீழடித்தளம் டேஸ் ஆண்டில் நிறுவப்பட்டது. கீழடித்தளத்தை பொறுத்தவரை எப்போ நிறுவனாங்கன்னா பிப்ரவரி 2017 நிறுவப்பட்டது. பிப்ரவரி 2017. சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் பிரிவிலிருந்து முதன்முறையாக சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் பிரிவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதன்முறையாக சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் MC ராஜா. மயிலை சின்னத்தம்பி ராஜா தான் ஷார்ட்கட் MC ராஜா. அஞ்சலை அம்மாள் தமிழகத்தின் டேஸ் பகுதியை சேர்ந்தவர். அஞ்சலை அம்மாள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கடலூர் பகுதியை சேர்ந்தவங்க. அடுத்த கேள்வி, சரியான கூற்றை தேர்ந்தெடுக்குன்னு சொல்லிட்டு 4 கூற்று தந்திருக்காங்க. இந்த 4 கூற்றில் எது சரின்னு பார்க்கலாம். சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் P. ரங்கையா பொறுப்பேற்றார். சரி. ஜார்ஜ் ஜோசப் மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தியதில் முக்கிய பங்கு வகித்தார். சரி. முஸ்லிம் லீக்கின் சென்னை கிளையை யாகூப் ஆசன் நிறுவினார். சரி. இந்திய எதிர்ப்பு மாநாடு சேலத்தில் நடத்தப்பட்டது. அப்போ இங்கே சரியான கூற்று எதுன்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிங்க. அடுத்த கேள்வி, சுப்பிரமணிய பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய மாத இதழ். இந்தியா என்பது வார இதழ், வார இதழில் பணியாற்றியிருப்பார். அதே இங்கே கேள்வி கேட்டது. கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா மாத இதழின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. சக்கரவர்த்தினி. சுப்பிரமணிய பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய மாத இதழ் சக்கரவர்த்தினி. குன்றேறி யானை போர் கண்டற்றால் எனும் ஓமையை வள்ளுவர் எதற்கு பயன்படுத்தியிருக்கிறார்? குன்றேறி யானை போர் கண்டற்றால் எனும் ஓமையை வள்ளுவர் எதற்கு பயன்படுத்தியுள்ளார்னா, பொருள் உடையவர் செய்யும் செயலை, தன் பொருளை கொண்டு செய்யும் செயலை பற்றி சொல்லியிருப்பார் வள்ளுவர். அடுத்த கேள்வி, உறங்கி விழிப்பதை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார்? உறங்கி விழிப்பதை வள்ளுவர் பிறப்போடு ஒப்பிடுகிறார். செல்வத்தை அழித்து ஒருவரை தீய வழியில் செலுத்தக்கூடியதாக வள்ளுவர் குறிப்பிடுவது யாது? செல்வத்தை அழித்து ஒருவரை தீய வழியில் செலுத்தக்கூடியதாக வள்ளுவர் குறிப்பிடுவது யாதுன்னு கேட்டிருக்காரு. யாதுன்னு பார்த்தீங்கன்னா அழுக்காறு. அழுக்காறுனா பொறாமை. பொறாமை தான் ஒருவரை செல்வத்தை அழித்து ஒருவரை தீய வழியில் செலுத்தக்கூடியதாக வள்ளுவர் சொல்லியிருப்பார். உயிருக்கு ஊதியமாக வள்ளுவர் எவற்றை குறிப்பிடுகிறார்? உயிருக்கு ஊதியமான ஈதல் இசைப்பட வாழ்தல். உயிருக்கு ஊதியமாக வள்ளுவர் எவற்றை குறிப்பிடுகிறார்? ஈதல் இசைப்பட வாழ்தல். தன்னிலை தவறாமல் தன்னைத்தானே காத்து கொண்டு வாழ்கிறவரை வள்ளுவர் யாருடன் ஒப்பிடுகிறார்? தன்னிலை தவறாமல் தன்னைத்தானே காத்து கொண்டு வாழ்கிறவரை வள்ளுவர் யாரோடு ஒப்பிடுகிறார்னா கற்புக்கரசியோடு ஒப்பிடுகிறார். தந்தை மகற்காற்றும் நன்றி என திருக்குறள் எதனை குறிப்பிடுகிறது? தந்தை மகற்காற்றும் நன்றி என திருக்குறள் பார்த்தீங்கன்னா அவையத்து முந்திருப்ப செயலை குறிக்கிறது. அவையத்து முந்திருப்ப செயல். கூற்று காரணம். கூற்று, சுயமரியாதை திருமணங்களில் தாலி தடை செய்யப்பட்டுள்ளது. சுயமரியாதை திருமணங்களில் தாலி தடை செய்யப்பட்டுள்ளது. சரி. பகுத்தறிவு. தாலி என்பது ஆணுக்கு பெண்ணிய அடிமைத்தனத்தின் கொடூர சின்னமாக பார்க்கப்பட்டது. தாலி என்பது ஆணுக்கு பெண்ணிய அடிமைத்தனத்தின் கொடூர சின்னமாக பார்க்கப்பட்டது. இங்கே கூற்று மற்றும் காரணம் இரண்டும் உண்மை. மேலும் காரணமானது கூற்றுக்கு சரியான விளக்கமாகும். பின்வரற்றுள் பெரியார் ஆதரவு அளிக்காதது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சாதி மத தொடர்பான சடங்குகளை மீறுதல், மக்கள் சூத்திரத்தை மறுதளித்தல், மங்கள சூத்திரத்தை மறுதளித்தல், குழந்தை பராமரிப்பில் கணவன் மனைவிக்கு சம பொறுப்பு ஆகியவற்றை ஆதரவு தந்திருப்பார். கணவனுக்கு மரியாதை தரணுன்றதை பற்றி பெரியார் ஆதரவு தந்திருப்பார்னா கிடையாது. பெரியார் ஆதரவு அளிக்காது எதுனா கணவனுக்கு மரியாதை தருதல், ரெஸ்பெக்ட் ஃபார் ஹஸ்பண்ட், அதுக்கு பெரியார் ஆதரவு தந்திருக்க மாட்டார்.
சரியான விடை ஆப்ஷன் ஏ. ஆதிச்சநல்லூர் தாளிகள் புதைத்த இடத்தை கண்டுபிடித்தவர் யார்? ஆதிச்சநல்லூர் தாளிகள் புதைத்த இடத்தை கண்டுபிடித்தவர் ஜாகோர். ஆதிச்சநல்லூர் தாளிகள் புதைத்த இடத்தை கண்டுபிடிச்சது யாரு? ஜாகோர். ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெருஞ்சோதி எனும் பாடலடி இடம்பெற்ற நூல் எது? ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் என்னும் பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் திருவெம்பாவை. திருவெம்பாவின் ஆசிரியர் மாணிக்க வாசகர். திருப்பாவை ஆண்டாள். பதிற்றுப்பத்தில் சிறப்பிக்கப்படும் மன்னர்கள் இவர்கள். பதிற்றுப்பத்தில் சிறப்பிக்கப்படும் மன்னர்கள்னாவே சேரர்கள் தான். அடுத்த கேள்வி, கூற்று காரணம். கூற்று, திருக்குறளானது இல்லறத்தையும் மகளிரின் கற்பு திறத்தையும் சிறப்பித்து பேசுகிறது. திருக்குறள் பார்த்தீங்கன்னா இல்லறத்தையும் மகளிரின் கற்பு திறத்தையும் சிறப்பித்து பேசுகிறது. சரி. காரணம், இப்பண்புகள் மனு தர்மத்துக்கு புறம்பானவை. காரணம், இப்பண்புகள் மனு தர்மத்துக்கு புறம்பானவை. சரி. அப்போ கூற்றும் சரி, காரணமும் சரி. அடுத்த கேள்வி, வேங்கையின் மைந்தன் என்ற புதினத்தின் ஆசிரியர் யார்? வேங்கையின் மைந்தன் என்ற புதினத்தின் ஆசிரியர் அகிலன். டேஸ் 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 இவை இரண்டும் தெற்றன்க மன்னவன் கண். மேற்காணும் திருக்குறளில் எவை இரண்டை திருவள்ளுவர் கண்கள் என குறிப்பிடுகிறார்? ஒற்றும் நீதி நூலும். டேஸ் டேஸ் இவை இரண்டும் தெற்றன்க மன்னவன் கண். மேற்காணும் திருக்குறளில் எவை இரண்டை திருவள்ளுவர் கண்கள் என சொல்லுறன்னா ஒற்றும் நீதி நூலும். அடுத்த கேள்வி, கனி இருப்ப காய் கவர்ந்தற்று என திருக்குறள் எதனை கூறுகின்றது? இனிய உளவாக இன்னாத குறள் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. கனியிருப்ப காய் கவர்ந்தற்று என திருக்குறள் எதனை கூறுகின்றதுன்னா இனிய உளவாக இன்னாத குறள். 1944 சேலத்தில் நடைபெற்ற நீதி கட்சி மாநாட்டை தலைமை தாங்கி நடத்தியவர் யார்? 1944 சேலத்தில் நீதி கட்சி மாநாடு தலைமை தாங்கி நடத்தது ஈவே ராமசாமி. அடுத்த கேள்வி, பொறாமை, ஆசை, சினம், கடுஞ்சொல் ஆகியவற்றுக்கு இடம் கொடுக்காமல் வாழ்வது சிறந்தது என்று திருவள்ளுவர் எந்த அதிகாரத்தில் குறிப்பிடுகிறார்? பொறாமை, ஆசை, சினம், கடுஞ்சொல் ஆகியவற்றுக்கு இடம் கொடுக்காமல் வாழ்வதே சிறந்தது என்று திருவள்ளுவர் எந்த அதிகாரத்தில் சொல்லியிருப்பார்னா அரண் வலியுறுத்தல் அதிகாரத்தில் சொல்லியிருப்பார். CN அண்ணாதுரையின் எந்த புத்தகம் 1950ஆம் ஆண்டு தடை செய்யப்பட்டது? CN அண்ணாதுரையுடைய எந்த புத்தகம் 1950 தடை செய்யப்பட்டதுன்னா ஆரிய மாயை என்ற புத்தகத்தை தான் 1950 தடை செஞ்சுருப்பாங்க. ஈவேரா பெரியார் எப்போது திராவிட நாடு கோரிக்கையை முன்வைத்தார்? ஈவேரா பெரியார் பார்த்தீங்கன்னா எப்போ திராவிட நாடு கோரிக்கை முன்வைத்திருப்பார்னா 1939. பிராமணர் அல்லாதோர் பிரகடனம் வெளியிடப்பட்ட ஆண்டு எப்பொழுது? பிராமணர் அல்லாதோர் பிரகடனம் வெளியிடப்பட்ட ஆண்டு 1916. நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ டிக்ளர்டு எப்போ ரிலீஸ்டு பண்ணியிருப்பாங்கன்னா 1916. பிராமணர் அல்லாதோர் பிரகடனம் வெளியிடப்பட்ட ஆண்டு 1916. விடுதலை எல்லாம் கிளர்ச்சியால் வெல்லும், விடுதலை வேட்கை வெறி கொண்ட வீரன் என பாரதிதாசனை புகழ்ந்து பாடியவர் யார்? விடுதலை எல்லாம் கிளர்ச்சியால் வெல்லும், விடுதலை வேட்கை வெறி கொண்ட வீரன் என பாரதிதாசனை புகழ்ந்து பாடியவர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம். பிரபந்த மாலை என்று சிறப்பிக்கப்படும் இலக்கியம் எது? பிரபந்த மாலை என்று சிறப்பிக்கப்படும் இலக்கியம் 11ஆம் திருமுறை தான் பிரபந்த மாலை என்று சிறப்பிக்கப்படுகிறது. பொறுத்துக. குறிஞ்சினாவே வேட்டையாடுவாங்க. பாலை பார்த்திங்கன்னா சூறையாடல், முல்லை காலை தழுவுதல், மருதம் களை எடுத்தல். சரியான விடை ஆப்ஷன் பாபே. தொழில் அடிப்படையில் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் 8ஆம் நூற்றாண்டு மற்றும் 13ஆம் நூற்றாண்டுகளுக்கு இடையில் ஐநூற்றவர் என்பவர்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் 8ஆம் நூற்றாண்டு மற்றும் 13ஆம் நூற்றாண்டுகளுக்கு இடையில் ஐநூற்றுவர் என்பவர்கள் வணிகர் சங்கங்களை குறிப்பிடுகிறது. வணிகர் சங்கங்கள். தென்னிந்திய நல உரிமை சங்கம் பிற்காலத்தில் டேஸ் என அறியப்பட்டது. தென்னிந்திய நல உரிமை சங்கம் பிற்காலத்தில் நீதி கட்சி, அதாவது சவுத் இந்தியன் பீப்புள்ஸ் அசோசியேஷன் பார்த்திங்கன்னா பின்னாடி என்னவா அறிவிச்சுன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டியாக மாறி இருக்கும். தென்னிந்திய நல உரிமை சங்கம் பிற்காலத்தில் நீதி கட்சி என்று பிரபலமாக அறியப்பட்டது. அடுத்த கேள்வி, கூற்று காரணம். கூற்று,
சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் பி ரங்கையா. சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் பி ரங்கையா. சரி. காரணம், தென்னிந்தியாவில் தெளிவான தேசிய நோக்கங்களுடன் தொடங்கப்பட்ட தொடக்கால அமைப்பு சென்னை மகாஜன சபையாகும். சரி. இங்கே கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரியாக உள்ளன. டேஸ் என்றும் தமிழ் இலக்கிய நூல் நடுக்கல் நடுவதற்கான வழிமுறைகள் குறித்து விரிவாக எடுத்துரைக்கிறது. அதாவது தொல்காப்பியம் என்னும் தமிழ் இலக்கிய நூல் பார்த்தீங்கன்னா நடுக்கல் நடுவதற்கான வழிமுறைகளை குறித்து விரிவாக சொல்லியிருக்கும் தொல்காப்பியத்தில். அடுத்த கேள்வி, சரியான கூற்றை தேர்வு செய்யவும். 1. சென்னை வாசிகள் சங்கம் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் 1852 தொடங்கியிருப்பாங்க. சரி. தமிழில் இருந்து தேசிய பருவ இதழ் சுதேசமித்திரன் 1891 தொடங்கப்பட்டது. சரி. குடிமைப்பணி தேர்வுகள் இந்தியாவில் மட்டுமே நடத்தப்பட வேண்டும் என சென்னை மகாஜன சபை கோரியதா? கிடையவே கிடையாது, தவறு. விஎஸ் சீனிவாசனார் ஒரு தீவிர தேசியவாதியா? கிடையாது. விஎஸ் சீனிவாசனார் ஒரு தீவிர தேசியவாதி கிடையாது, மிதவாதியாக வருவார் தமிழ்நாட்டில். அப்போ இங்கே சரியான கூற்று 1, 2 மட்டும் சரியாக இருக்குது. ஐம்புலன்களையும் அடக்கி ஆள்வதையும் அப்புலன்கள் விரும்பினவற்றை எல்லாம் விட்டு விடுவதையும் எதற்குரிய இலக்கணமாக வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? துறவுக்கு. ஐம்புலன்களையும் அடக்கி ஆள்வதையும் அப்புலன்கள் விரும்புவதெல்லாம் விட்டு விடுவதையும் எதற்கு இலக்கணமாக வள்ளுவர் சொல்லியிருப்பார்? துறவுக்கு இலக்கணமாக வள்ளுவர் குறிப்பிட்டிருப்பார். தமிழ்நாட்டு சுதேச இயக்க தலைவர்கள் பிபின் சந்திரபால் விடுதலை செய்யப்பட்ட அந்த நாளை டேஸ் தினமாக திருநெல்வேலியில் கொண்டாட திட்டமிட்டனர். தமிழ்நாட்டு சுதேச இயக்க தலைவர்கள் பிபின் சந்திரபால் விடுதலை செய்யப்பட்ட அந்த நாளை சுதேசி தினமாக திருநெல்வேலியில் கொண்டாட முடிவு செஞ்சுருப்பாங்க. கல்லாதவர்களை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார்? கல்லாதவர்களை வள்ளுவர் விலங்கோடு ஒப்பிட்டிருப்பார். ஸோ இந்த வீடியோவை பொறுத்தவரையும் ஏற்கனவே டிஎன்பிசி தேர்வில் யூனிட் 6 ரிலேட்டடாக கேட்கப்பட்ட வீடியோஸில் பார்ட் 5 பார்த்துருக்குறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.